கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான அறிவுரை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முக்கியமான அறிவுரை, ஒவ்வொரு முஸ்லிம்களும் கட்டாயமாக இதை பின்பற்ற வேண்டும். அது என்ன என்று சொன்னால், அன்பானவர்களே பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம் என்ன தெரியுமா? என்னை யாரும் நீங்கள் வணங்கக்கூடாது. வணக்க விஷயத்திலே அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும். எந்த ரூபத்திலும் என்னை வணங்கக்கூடாது என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எச்சரிக்கை செய்தாங்க. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு ரபீல் அவருடைய மாதம் பிறை 12ஆம் தேதி திங்கள் கிழமை முற்பகல் இந்த தாருல் ஃபனாவை விட்டு தாருல் பகாவுக்கு சென்றார்கள். அப்படி என்றால் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இந்த வஃபாத்தான செய்தி மக்களுக்கு காட்டுத்தீ போல் பரவியது. இந்த செய்தி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எட்டியது. இதை கேட்டவுடனே சுன்னி என்ற இடத்திலிருந்து குதிரையில் அமர்ந்து வேகமாக பயணம் செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டுக்கு வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி ஜனாஸா வைக்கப்பட்டிருக்கிறது. யமன் போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. யமன் நாட்டு போர்வையால் போர்த்தப்பட்டிருக்கிறது. வந்தாங்க, முகத்தில் இருக்கக்கூடிய துணியை எடுத்தாங்க, அகற்றினார்கள். அவனை நெற்றியை பிடித்து முத்தம் கொடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க, என்னுடைய தாய் தந்தை உங்கள் மீது அர்ப்பணமாகட்டும். உங்களுக்கு இதற்கு பிறகு 2 மரணங்கள் கிடையாது. அதிலே ஒரு மரணம் வந்து விட்டது. யாருங்க? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க. பார்க்குறாங்க, சஹாபாக்களுடைய நிலையெல்லாம் மிகவும் கடினமாக இருக்கிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாளை உருவி ஏந்தி கொண்டு, யாராவது முஹம்மது இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய தலையை நான் கோய்த்து விடுவேன். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா ஸ்தம்பித்து நின்று போய்விட்டாங்க. நிலை குத்தி நின்று விட்டார்கள். சஹாபாக்களுடைய கால்கள் எல்லாம் பலம் இல்லாமல் அப்படி உடைச்சு போயிட்டாங்க. இந்த காட்சியை பார்க்குறாங்க. இந்த காட்சியை பார்த்த உடனே சொல்றாங்க, நேரம் மிம்பர் படிக்க போறாங்க. அல்லாஹ்வை புகழ்றாங்க. புகழ்ந்த பிறகு சொல்றாங்க, அம்மா பாத் மன் கான மின்கும் யாபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத். அருமை தோழர்களே, உங்களிலே யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தீர்களோ அந்த முஹம்மத் இன்று வஃபாத் ஆகிவிட்டார், இன்று மரணித்து விட்டார். வமா கான மின்கும் யாபுதுல்லாஹ் ஃபஇன்னல்லாஹ ஹய்யுன் லா யமூத். உங்களிலே யார் அல்லாஹ்வை வணங்கினீர்களோ, இன்னல்லாஹ் நிச்சயமாக அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹய்யுன் உயிரோடு இருக்கிறார், நித்திய ஜீவன், லா யமூத் அவனுக்கு மரணம் கிடையாது என்று சொல்லிவிட்டு திரும்ப சொல்றாங்க, قال الله سبحانه وتعالى وما محمد الا رسول قد خلت من قبله الرسل افإن مات او قتل انقلبتم على اعقابكم ومن ينقلب على عقبيه فلن يضر الله شيئا وسيجزي الله الشاكرين. ஆல இம்ரான்ல 144வது வசனம் ஓதுறாங்க, وما محمد الا رسول. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அன்றி வேறில்லை. இதற்கு முன்னால் தூதர்கள் இறந்து விட்டார்கள். அப்படியே தூதர்கள் இறந்து விட்டால், கொல்லப்பட்டு விட்டால், நீங்கள் வந்த வழியை திரும்ப சென்று விடுவீர்களா? நீங்கள் வந்த வழியை திரும்பி சென்று விட்டாலும் அல்லாஹ்வுக்கு எந்த நட்டத்தை உங்களால் ஏற்படுத்த முடியாது. வஸயஜில்லாஹு ஷாக்கிரீன். யார் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்றார்களோ அல்லாஹ் அவருக்கு கூலியை வழங்குவான் என்று இந்த வசனத்தை ஓதி காட்டி அந்த மக்களை அமைதிப்படுத்துகிறார். சகோதரர்களே, அல்லாஹ் இதை சொன்னாங்க, என்னை கடவுளாக ஆக்கி விடாதீர்கள். இந்த விஷயத்தில் என் உம்மத் சரியாக முறையாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள். அந்த எச்சரிக்கையை தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா மக்கள் எடுத்து காட்டினாங்க. அடுத்ததா சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க,
என் காலில யாரும் விடக்கூடாது. சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என் காலில் யாரும் விடக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில விடக்கூடாது என்றால் பெற்றோருடைய காலில விடலாமா? ஆசிரியருடைய காலில விடலாமா? பெரியோருடைய காலில விடலாமா? கணவன் மனைவியுடைய காலில் விடலாமா? சகோதரர்களே, ஷேக் பாபாக்கள் இருக்கிறார்களே, அவருடைய காலில் விழலாமா? கண்டிப்பாக ஒரு முஸ்லிமா இருக்கக்கூடியவன் விடக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு எச்சரிக்கை செய்கிறாங்க. ஒரு முஸ்லிம் இதில் கண்டிப்பாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். பெரியோர்கள் தானே கால விழலாமே, முஸ்லிம் சட்டத்தில் இல்லை. இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் எச்சரிக்கை செய்தாங்க. அவர்களுக்கு மரியாதை கொடுங்க, அவர்களை கிதுமத்து பண்ணுங்க, எது ஒன்னாலும் செய்யுங்க, ஆனா கால விடாதீங்க. மேலும் சகோதரர் சொன்னார்கள், எனக்கு சிலை வைக்க கூடாது. அல்லாஹ்வின் தூதர் சொன்ன கட்டளைங்க, எனக்கு சிலை வைக்க கூடாது. அந்த சிலையாகவோ உருவமாகவோ வரைபடமாகவோ கார்ட்டூனாகவோ எந்த ரூபத்திலும் அந்த சிலை இருக்கக்கூடாது. எனக்கும் வைக்கக்கூடாது, முஸ்லிமா இருக்கக்கூடிய எவனாக யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு வைக்கக்கூடாது. அவன் தலைவனாக இருக்கட்டும், அரசனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி. அன்பானவர்கள் மேலும் சொன்னாங்க, எனக்காக எழுந்து நிற்கக்கூடாது. சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்கள் அல்லாஹ்வின் தூதர் வருவாங்க, அமர்ந்து தான் இருப்பாங்க. எனக்காக எழாதீங்க. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே உல்டாவா நிற்கிறோம். இஸ்லாம் சொல்வதை நாம் செய்வது கிடையாது. அதே போல அன்பானவர்களே, என்னுடைய சமாதியை வழிபடக்கூடாது, கடுமையாக எச்சரிக்கை செய்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சமாதியை என்ன செய்யக்கூடாது? வணங்கக்கூடாது, வழிபடக்கூடாது. எப்படின்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியா மக்களை சஹாபாக்கள் அழைக்கிறாங்க. மஜ்லிஸ், கடைசி மஜ்லிஸ். அதில் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். அதற்கு பிறகு சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் மீது, யூதர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் அல்லாஹ்வின் லானத் சாபம் உண்டாகட்டும் என்று சொன்னார்கள். ஏன் தெரியுமா? அவர்கள் தன்னுடைய தூதருடைய தூதருடைய அடக்க ஸ்தலத்தை, கபர்களை வணங்கும் இடமாக மாற்றிவிட்டார்கள், வணங்கும் இடமாக ஆக்கி கொண்டார்கள். ஓ முஸ்லிம்களே, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என்னுடைய கபரை வணங்கும் இடமாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், வழிபாட்டு தலம் ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அல்லாஹ்வின் சாபம் அவர்களுக்கு உண்டாகட்டும். அதனால தான் நீங்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக கவனத்தில் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் எடுத்து காட்டினாங்க. எப்படிப்பட்ட விஷயம் பாருங்க சகோதரர்களே, சாதாரண விஷயம் அல்ல. மேலும் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வாசகம் சகோதரர்களே, இதை ஒவ்வொரு முஸ்லிம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கிறார்கள். சும்மா சாதா சொல்லிட்டு போல. மேலும் சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது. சொல்றது யாருங்க? அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழக்கூடாது. ஹதீஸ் பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துதுரூனி கமா ஆத்ரத்தின் நஸாரா இப்ன மர்யம் ஃபஇன்னமா அன அப்து ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு. அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, என்னை வரம்பு மீறி புகழாதீர்கள். ஏன் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் இருக்காங்கல்ல, மரியமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை வரம்பு மீறி புகழ்ந்து, அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுளாக ஆக்கிவிட்டார்கள். அளவுக்கு மீறி புகழ்ந்தாலே கடவுளுடைய அந்தஸ்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆக்காதீங்க. அப்படி சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, அப்படி சொல்வதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலு. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது இருக்கின்றாரே, அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய ரசூல். இதுதான் என்னுடைய இதை விட அதிகமாக என்னை புகழாதீங்க. ஏன் என்று சொன்னால், புகழ்ந்து தான் முந்திய நபிமார் ரசூல்மார்கள் அந்த உம்மத்துகள் வழிகட்டு போயிட்டாங்க. எனவே அன்பானவர், என்னை புகழ்வதாக இருந்தால்
இந்த அளவுகோலுக்கு மீறி செல்லாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உத்தரவிட்டு இருக்கிறார்கள். இது ஒவ்வொரு முஸ்லிமும் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே.